காந்தாரிய திருதராஷ்டிரருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அவங்களுக்கு 100 குழந்தைங்க எப்படி பிறந்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ள போலாம். திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாதுல்ல, சோ தன்னோட கணவனுக்கு பார்க்க முடியாத உலகத்தை தானும் பார்க்க விரும்பலன்னு சொல்லி தன்னோட கண்ணையும் ஒரு துணியால மூடிட்டாங்க காந்தாரி. அப்படி இருக்க ஒரு தடவை வியாசர் பசியால அஸ்தினாபுரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அப்போ காந்தாரி அவரோட பசிய புரிஞ்சு அவருக்கு உணவு கொடுத்து அவரோட பசிய போக்கி இருக்காங்க. அதுல சந்தோஷமானவரு உனக்கு 100 குழந்தைங்க பிறக்கும்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போனாரு. சீக்கிரமா காந்தாரி பிரெக்னன்ட் ஆனாங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சும் குழந்தை பிறக்கவே இல்லை. அங்க என்னடானா குந்தி யுதிஷ்டர பெத்து எடுத்துட்டா. இப்போ யுதிஷ்டர் தான் குரு வம்சத்தோட முதல் வாரிசா மாறிட்டான். அந்த கோவத்துல தன்னோட வயத்திலேயே பயங்கரமா ஒரு அடி கொடுத்தா. அந்த குழந்தை அபார்ட் ஆயிருச்சு. ஆனா பேபி வெளியே வரல, ஒரு பெரிய சதைப்பிண்டம் தான் வெளியே வந்துச்சு. உடனே வியாசரை கூப்பிட்டாங்க. அவரும் வந்து அந்த சதைப்பிண்டங்களை 100 பீஸா கட் பண்ணி 100 குடத்துல நெய்யோட சேர்த்து கட்டி தொங்க விட்டுட்டாங்க. அதிசயத்தக்க விதமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் துரியோதனன் வெளியே வந்தான். அப்புறமா 98 ஆண் பிள்ளைங்களும் ஒரு பெண் மகவும் பிறந்தாங்க. பாத்தீங்களா, அந்த காலத்திலேயே டெஸ்ட் டியூப் பேபி, குளோனிங் பேபி டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக் பத்தி? கமெண்ட் பண்ணுங்க.